ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு சங்கர் எஸ்பிகே சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வெங்காய கெட்டி சட்னி தாங்க செய்ய போகிறோம். இந்த வெங்காய கெட்டி சட்னி இட்லி, தோசைக்கெலாம் சூடாக சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து நான் 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் தனியாக கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் புளி, காரத்துக்கு ஏற்ப நான் 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க இந்த 2 வரமிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அப்போ சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம இப்போ வந்து வச்சுருக்க அந்த புளி இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அதை ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அந்த மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் சட்னி அரைக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கல இதில். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அந்த சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ஈஸியான வெங்காய கெட்டி சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.